ஹாய் வெல்கம் டு நியூ டின்பிசி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் போயிட்டு வந்தனால சரியாக வீடியோ போட முடியல. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு பிடிச்ச தலைவர் இல்லை, உங்களை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தலைவரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரீனில் ஒரு தலைவரை பற்றி பார்ப்போம் இல்லையா, இப்போ விஜய், அஜித், ரஜினி இந்த மாதிரி படம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் யாரை படமாக ஓட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியாரும் டிஎன்பிசியும். எதுக்காக இந்த டைட்டில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா பாரதியாரை பற்றி டிஎன்பிசியில் இல்லாத கொஸ்டின்ஸே இல்லை. டிஎன்பிசி எந்த கொஸ்டின் எடுத்தாலும் பாரதியாரை பற்றி ஒரு கொஸ்டினோ ஒரு 2 கொஸ்டினோ வந்துடும். அந்த பாரதியாரை பற்றி தான் நான் உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ நான் நோட்ஸோ இல்லை வேறு எதுவுமே நான் டீச் பண்ணலை உங்களுக்கு. நான் பாரதியாரை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், எதுக்காக அந்த மனுஷனை நான் படித்தேன், பாரதியாரை நான் எதுக்காக படித்தேன், நீங்கள் என்ன தெரியாமல் இருந்திருக்கீங்க பாரதியாரை பற்றி, இதுதான். ஸோ நான் வந்து கொஸ்டின்ஸ்க்கு அப்பார்ட், ஓகேங்களா, தாண்டி பாரதியாரை உள்வாங்கிக்கிறேன். எப்படி உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி தமிழ் இருந்தது இல்லையா, அந்த தமிழ் எப்படி இருக்குன்னா செய்யுள்களுக்கு உட்பட்டு, அதாவது யாப்பு உறுப்புகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அந்த செய்யுளை இந்த மனுஷன் உடைச்சிட்டார், அந்த யாப்பு உறுப்புகளெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு சாதாரண பாமர மக்கள், இன்றைக்கி நம்ம படிக்க முடியல, உரைநடை கவிதைகள்லாம் படிக்கலாம், படித்தா நமக்கே புரியுது இல்லையா, அன்னைக்கு வந்து நமக்கு புரியாது. யாரு புரியும்னா, இப்போ வந்து திருக்குறள் வந்து திருவள்ளுவர் தான் எழுதியிருப்பார், ஆனால் அது அவர் விளக்குனா தான் மற்றவங்களுக்கு புரியும். அதுக்கு உரை எழுதியிருப்பாங்க நிறைய பேர். அதே மாதிரி தான் பெரிய புராணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த கவிஞன் எழுதுனா இல்லையா, அவனுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். ஒரு சில படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் அன்னைக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு எல்லா கவிதைகளையும் நம்ம எல்லாருக்குமே புரியும். அதுக்கு காரணம் யாருன்னா இந்த பாரதியார் தான். யாப்புறுப்பில் உடச்சி தூக்கி எரிஞ்சிட்டு வசன கவிதைகளை கொடுக்குறாரு, மரபு கவிதைகளை கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ வசன கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுறதுக்கு காரணமே பாரதியார். இதுதான், யாப்பூரில் உடச்சி எழுதிட்டார். ஸோ இந்த மனுஷன் தான். இந்த மனுஷனுக்கு ஏன்டா பாரதியார்னு பேர் வந்துச்சு, இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. 11 வயசுல என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் பாரதின்ற பட்டத்தை வாங்கியிருப்பார். அதாவது கவிதையில், அதாவது கலைமகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பட்டத்தை வாங்கியிருப்பாங்க, எல்லாமே தெரியும். ஒரு ஆசிரியராக, அந்த கவிஞராக இருந்து 11 வயசுலேயே கவிஞர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆசிரியராக, பள்ளி ஆசிரியராக போவார். மதுரை உயர் சேதுநிலை பள்ளியில் ஆசிரியராக புரிஞ்சிருப்பார். அங்கிருந்து அப்படியே எங்கே போகிறாருன்னா, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. பாரதியார் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ணிவிட்டு அவரோட ஒய்ஃப் பேர் வந்து செல்லம்மா, கண்ணம்மான்னு அதாவது புனை பெயர் வந்து கண்ணம்மா, செல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பாரதி கண்ணம்மா, ஒரு சீரியல் கூட வரும் இல்லையா. ஸோ இந்த பாரதியார் எங்கே போகிறாருன்னா, காசிக்கு சில நாள் போய் தங்கியிருக்காரு. அங்கே தங்கி இருக்கும்போது அங்கே தான் இந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு. சமஸ்கிருதம்லாம் அங்கே தான் கற்றுக்கிறாரு. இந்த இவருக்கு ஒரு மொழி இல்லை, நிறைய மொழி தெரியும். 18 மொழிக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன் அப்போவே. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லுவார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாமறிந்த கவிஞர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படிலாம் பாடியிருப்பார் இல்லையா. ஏன்னா நிறைய கவிஞர்கள் பற்றி தெரியும், நிறைய மொழிகள் பற்றி தெரியும். இதனால தான் இவரை தேசிய கவின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நிறைய மொழிகள், இந்தியாவில் இருக்கிற மொழிகள் எல்லாமே தெரியும். அதை மீறி ஆங்கிலம், பிரெஞ்சுன்றது கூட தெரியும். ஸோ அதனால தான் அவர் தேசிய கவின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம உலக கவின்னு கூடமே சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனுஷன் அந்த இந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சீக்கியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சீக்கியர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, தலைப்பாகலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட சில விஷயங்களை எடுத்துக்கிறாரு. நம்மளும் என்ன பண்ணணும், தலைப்பாக வச்சுப்பாரு. அதனால தான் அவர், அது முண்டாசுன்னு சொல்கிறதுனால தான் அவர் பேர் முண்டாசு கவிஞர். ஓகேங்களா? அது மாதிரி மீசை வந்து முறுக்கி விட்டுருப்பாரு. ஒரு வீர நடை, நேர்கொண்ட பார்வை இருக்கும், வீரமான நடை இருக்கும், உடை இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து கற்றுனா, அந்த இந்து பல்கலைக்கழகத்தில் தான் படிக்கும்போது, காசியில் தங்கியிருக்கும்போது தான் கற்றுக்கிட்டாரு. ஸோ இந்த மனுஷன் எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்லாம் அன்றைக்கி இருந்தாங்க. யார் யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து பாலகங்காதர தலைவர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்னன்னா, மொழி இருக்குங்க இல்லையா, அந்த மொழியை பயன்படுத்தி தேசிய உணர்வை வந்து மக்களிடையே தூண்டியிருப்பார். தமிழ்ன்ற மொழியை கொடுத்து இந்த மொழியின் மூலயமா தேசிய உணர்வை தூண்டியிருப்பார், விடுதலைக்கு உழைச்சிருப்பார். ஸோ அதுதான் அச்சமில்லை அந்த பாட்டு கூடமே. எல்லாரும் பண்ணாத ஒரு புது ட்ரிக்கை இவர் யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம ஹீரோ வந்து வசனம் பேசினா மக்களுக்கு வந்து அப்படியே உணர்ச்சி ஏற்று வில்லன் அடிச்சு கொள்வாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் படம். அன்னைக்கே வந்து தலைமை என்ன பண்ணுறான்னா, ரியல் லைஃப்லேயே நடத்தி காமிச்சிட்டான். ஓகேங்களா? அதுதான் பாரதியார். அப்படியாப்பட்ட மனுஷன். ஓகேங்களா? ஸோ நிறைய இப்போல்லாம் பார்த்தோம்னா சாதி வேறுபாடுகள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அன்னைக்கே அதை தூக்கி உடைச்சவர். இத்தனைக்கும் தாழ்ந்த ஜாதியில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து தாழ்ந்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி ஒதுக்குறாங்க இல்லையா, அந்த சாதியை இவங்க வந்து மற்ற எதிர்த்து போராடிப்பாங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க இல்லை, நீ அது சாதின்றது இதுல பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கே அவர் வந்து உயர்ந்த சாதியை சேர்ந்த ஒரு வகுப்பினர் பாரதியார்ன்றவர், அவரு சொல்கிறாரு, இந்த விஷயம் உடையும் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே இருக்கிறவன் நான் கீழே இல்லைடான்னு சொன்னால் உடையாது.
மேலே இருக்கிறவனே என்ன பண்ணா, நீங்கள் கீழே இல்லை, நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், நான் மேலே இல்லை, எல்லாருமே சமந்தான் அப்படின்னு சொல்லி அந்த கட்டை உடைக்கிறான் இல்லையா, அன்னைக்கு தான் ஈக்குவலிட்டின்னு ஒன்று வரும். அந்த ஈக்குவலிட்டி அன்னைக்கே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, தன்னோட கழுத்தில் இருக்கிற பூணூலை கலட்டி கனகலிங்கம் அப்படின்ற ஒருத்தரோட அவரோட கூட இருக்கிறவர் அவருக்கு போட்டு, அவர் ஒரு ஆதி திராவிடர், அவருக்கு அந்த பூணூலை போட்டு நீ நானும் ஈக்குவல் தான் அப்படின்னு அன்னைக்கே ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அப்படியேப்பட்ட மனுஷன் தான் பாரதியார். சாதிகளை உடைச்செறிஞ்சவர். ஓகேங்களா, மொழி வேறுபாடின்றி உடைச்செறிஞ்சவர். இது என்ன சொல்கிறான், தமிழ் மட்டும் கொண்டு வந்து வைக்கல, அவர் மொத்த இந்தியாவே தன்னோட தாயை நினச்சார். தமிழ் தாயையும் கொண்டாடினவர் அவர். அதையும் மீறி பாரத தாயும் கொண்டாடினவர். ஓகேங்களா, 30 கோடி முகமுடையவள், செப்பு மொழி 18 உடையவள். ஸோ இந்த லைனை படிக்கும்போது 30 கோடி முகமுடையவளா, ஆக்சுவலாக 1900 சம்திங்கில் அப்போ மக்கள் தொகை எவ்வளோனா 30 கோடி. அந்த அறிவில் சொல்கிறாரு, இந்தியான்ற ஒரு தாய், இந்த இந்தியான்ற தாய்க்கு 30 கோடி மக்கள் இருக்காங்க, 30 கோடிக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கும் இல்லையா. ஸோ 30 கோடி முகம் உடையவள், செப்பு மொழி 18 உடையவள். அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை, 18, இன்னைக்கு 22. ஸோ அன்னைக்கு தலைமை எப்படி பாட்டுருக்கான் பாரு, இந்திய தாயை மக்களாக கொண்டு. ஸோ அப்படி இதுதான் கொண்டு வந்துருக்காரு. மகாபாரதம்ன்ற ஒரு கவிதை இருக்குல்ல, அதை மகாபாரதம்ன்ற ஒன்று கடவுள் இருக்காரு, இந்த மாதிரி நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் போர் நடந்துச்சு. ஸோ அப்படியே உருவாக்கின ஒரு கவிதையை தூக்கிட்டு விடுதலை உணர்வை தூண்டுன்னு சொல்லிட்டு பாஞ்சாலியை என்ன பண்ற, நம்ம தேசத்தாய் தமிழ், நம்ம பாரத தாயாகவும், அந்த துரியோதனன் அந்த 100 பேர் இருக்காங்களே அவங்கள ஆங்கிலேயர்களாகவும், இந்தியர்களை பாண்டவர்களாகவும் ஒப்பனைப்படுத்தி ஒரு கவிதை எழுதிப்பாரு, பாஞ்சாலி சபதம். மகாபாரதம்ன்றது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி. அதை அந்த ஒரு பகுதியிலேருந்து எடுத்து ஒரு சின்ன கான்செப்டை வச்சு ஒரு சின்ன காப்பியத்தை உருவாக்கிறாரு. அதுதான் குறுங்காப்பியம். ஓகேங்களா, அப்போ பாரதியார் எழுதியிலே குறுங்காப்பியம் எதுன்னு கேட்டோன்னா பாஞ்சாலி சபதம். இது அந்த பாஞ்சாலி சபதத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அதை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதை தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா, அப்போ குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இதெல்லாம் என்னென்னா பாரதியாரோட முப்பெரும் படைப்புள்ளாங்க. கண்ணன் பாட்டுனா அப்போ கண்ணன் யாரு, கண்ணன் குழந்தைகளுக்காக வச்சு பாடப்பட்டு. குயில் இசைப்பாட்டு, பாரதியார் பாடின பேர்லேயே இருக்கு, எதையும் நான் மனப்பாடம் பண்ண கிடையாது, பேர்லேயே இருக்கு. பாரதியாரோட இசைப்பாட்டு நூல் எதுன்னு கேட்டோன்னா குயில் பாட்டு. குயில்னாலும் இசை தானே, குயில் கூவும் சொல்லும் இல்லையா, குயில்னா இசை. அவர் எழுதிய இசைப்பாட்டு தானே குயில் பாட்டு. பாரதியார் குழந்தைகளுக்காக எழுதிய பாட்டு எதுன்னு கேட்டால் கண்ணன் பாட்டு. ஓகேங்களா, கண்ணன் பாட்டு. ஸோ முப்பெரும் படைப்பில் இருந்தால் இது 3த்தையும் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸோ இவ்வளோ தான். நம்ம பாரதியார் பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது, பாரதியாரை சொல்லிகிட்டே போகலாம். அவர் ஒரு கடித இலக்கியவாதி. ஓகேங்களா, கடிதமே நம்ம இருக்கிற தம்பி பரளி நிலையப்பு இருக்குன்னு சொல்லி எழுதியிருப்பார் இல்லையா, உழைத்துடுன்னு சொல்லியிருப்பாரு, உயர்ந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அப்படியேப்பட்ட பாரு கடிதத்திலையும் இலக்கியத்தை கொண்டு வந்தவர், கவிதையிலையும் இலக்கியத்தை கொண்டு வந்தவர், வசனத்திலையும் இலக்கியத்தை கொண்டு வந்தவர். ஓகேங்களா, இந்த மனுஷனை படிக்காதீங்க, தயவுசெய்து படிக்காதீங்க. எவ்வளோ உள்வாங்க முடியும்னு பார்த்து உள்வாங்கிங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் எனக்கு ஹீரோவாக தெரிகிற ஒரு ஆள் யாருன்னா பாரதியார் தான். நான் உங்களை மாதிரி தான், எனக்கு அஜித் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஆனால் இன்றைக்கி அஜித்தா பாரதியார்னு கேட்டால் பாரதியார் தான் சொல்லுவேன். ஏன்னா அஜித்து ஒரு நல்ல மனுஷன், அதுக்கு முன்னாடி பாரதியார் எனக்கு ரொம்ப உயர்ந்தவராக தெரியுது இல்லையா. ஸோ அது போல தான் நம்ம டிஎன்பிசி படிக்கும்போது புரிஞ்சு தான் படிக்கணும். ஓகேங்களா, மெமரி பண்ணக்கூடாது. ஒரு கான்செப்டை இப்போ அம்பேத்கரை பற்றி படிக்கணும்னா அம்பேத்கரை நான் உள்வாங்கிப்பேன். அந்த காலத்தில் அம்பேத்கர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரான்றதை நான் வாங்கிப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பாரதியார் ஆகட்டும், திருவள்ளுவர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் படிக்காதீங்க, அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க. அவங்ககிட்ட நம்ம என்னென்ன கற்றுக்க முடியும், அவங்கள நாம் எப்படி உள்வாங்கிக்க முடியும், அவங்களோட கொள்கைகள் என்ன. ஓகேங்களா, பெரியாராக இருக்கட்டும், யாரை வேணாலும் இருக்கட்டும், அவங்ககிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மனுஷனை படிக்கும்போது அப்படியே ஓட்டம் போகணும், ஓ பாரதியார் இப்படிலாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தான் சாப்பிடவே அரிசி இல்லையா, கையில் வச்சுருக்கிற நெல்லை தூக்கி குருவிக்கு போடுறாரு. ஓகேங்களா, ஆனால் அவரே வறுமையில் இருக்கார், பாரதியாரே வறுமையில் இருக்கார். தான் வறுமையில் இருக்கும்போதும் அந்த நெல்லை தூக்கி யாருக்கு போடுறாருன்னா அங்கே இருக்கிற சிட்டுக்குருவிகளுக்கு போடுறாரு. ஓகேவா, ஸோ அதுதான் சொல்கிறார், காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்கிறாரு. நாம் என்ன பண்ணுறோம், நாமளே அடிச்சுட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி அடிச்சுட்டு இருக்கோம். மனுஷன் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாட்டு பாடுறாரு, அந்த நெல்லை தூக்கி போடுறாரு, போட்டு அவரு பட்டினியாக கிடைக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் அந்த டைமில் என்ன நினச்சிருப்பாங்களோ, இது வேணா பைத்தியமாக தான் நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா, ஸோ அப்படியேப்பட்ட ஆள் தான் பாரதியார். எங்கேயோ போயிட்டார் தலைவர். நல்லா பார்த்துங்க, 1881 பிறந்திருப்பார், 1982 பிறந்திருப்பார், 1921 இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, செப்டம்பர் 11 இறக்குறாரு. அவர் இறந்த தினத்தை மகாகவி தினமாக இப்போ நம்ம அறிவிச்சிட்டாங்க, அது கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஸோ அந்த மனுஷன்
கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் தான் இருக்கும். 40 வருஷத்துலேயே இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு, இவ்வளோ இலக்கியங்களை கொடுத்துருக்காரு, எழுதியிருக்காருன்னா அவரெல்லாம் நல்லா வாழ்ந்துருந்தார். இன்னும் இன்னும் நிறைய வருஷம் வாழ்ந்துருந்தாருன்னா இன்னைக்கு பாரதியார் எங்கேயோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே விடுதலை கூட அடைஞ்சிருக்கும். ஏன்னா பாரதியாரோட பார்வை அப்படி. அவர் அதான் சொல்கிறேன், நேர்கொண்ட பார்வை வருது அப்படிங்களா. ஸோ இந்த பாரதியாரை நாமெல்லாம் படிக்கிறோம் அப்படின்றதே பெருமை தான். ஓகேங்களா. இந்த பாரதியார் நம்மளாம் படிக்கிறோம். நமக்கு பின்னாடி வர சங்கீதிகள்லாம் படிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மனுஷனை நம்மளாம் பார்த்ததில்ல. ஆனால் நம்மளாம் அப்சர்வ் பண்ணுறோம், நம்மளாம் தெரிஞ்சுக்கிறோன்னா மிகப்பெரிய லக் தான் நம்ம எல்லாருக்குமே. ஓகேவா. ஸோ வேறு என்ன பாரதியார் பற்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் நிறைய மைண்டில் வரமாட்டுது டக்கு டக்குன்னு. ஏன்னா பாரதியார் சொல்கிறது எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தான் ஞாபகம் வருது. நான் கொஸ்டினாக சொல்ல விரும்பல, அவர் ஒரு 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 மேலோட்டமான பார்வையில் தான் பார்க்க விரும்புகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் ஓகே தேசியம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா சுதேசி இயக்கமே எடுத்துக்கலாம். சுதேசி இயக்கத்துல எடுத்துக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணாங்க, வீரத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு இது நிறைய பேட்டிகளோ நிறைய மேடைகள் போட்டு பேச்சுகள்லாம் பேசினாங்க. இந்த ஆள் என்ன பண்ணாருன்னா இருந்த இடத்துலேருந்தே மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விடுதலை அப்படின்ற பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையில் என்ன பண்ணுறாருன்னா உணர்ச்சி வசமான ஓகேங்களா இந்திய தேசிய இயக்கத்துக்கே பயங்கரமான ஒத்துழைப்பாக வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்தியா விடுதலை அப்படின்ற கவிதைகளை எழுதி அனுப்புறாரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கருத்து படம், கேலி படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சிஸ்டத்தை இந்தியாவில் முதல்ல கொண்டு வந்துடுறாரு. தமிழில் வந்து முதல்ல கருத்து படம்ன்ற கருத்து தூக்கிட்டு வந்து வைக்கிறாரு. ஓகேங்களா. அப்போ அவர் எவ்வளோ மைண்ட் வந்து ப்ராடாக இருந்திருக்கு அன்றைக்கே பார்த்துங்க. ஓகேங்களா. ஒரு கேலி சித்திர படம்லாம் தமிழில் இருந்ததே இல்லை. அந்த படத்தை கூட்டு வந்து அன்றைக்கே வைக்கிறார். மக்களுக்கு இது படம் பார்த்து படிக்க தெரியாமல் எப்படி இந்த படத்தை பார்த்தாச்சும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. ஒரு இலக்கியவாதியாக மட்டும் இல்லை, ஒரு கவிஞராக மட்டும் இல்லை, அவர் மிகப்பெரிய அரசியல்வாதி. அந்த அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னா மேடை போட்டு பேச்சுக்களால் இல்லை, அவரோட செயல்களால் இருந்தது, அவரோட எழுத்துக்களால் இருந்தது, அவரோட கவிதைகளால் இருந்தது. மொழியினை வந்து அரசியலுக்கு பயன்படுத்திய மிகப்பெரிய தலைவன் தான் என் தலைவன் பாரதியார். ஓகேங்களா. ஸோ அப்படியேப்பட்ட ஆள் தான் இவர். தான் சொல்கிறோம். இப்போ இலக்கியவாதியாக அவரை பார்த்துருக்கோம், பத்திரிகையாளராக சொல்லிட்டேன். இந்தியா விடுதலை அப்படின்லாம் பண்ணுறாரு. சித்திரவழி அப்படின்ற முழுக்க படங்களை கொண்ட ஒரு இதை உருவாக்க நினைச்சாரு, பண்ண முடியல. தமிழில் தலைப்புகள், ஆங்கில தலைப்புகள் இருந்தது. ஓகேங்களா. தமிழில் முதல்ல தலைப்பங்கம்னு உருவாக்கியிருப்பார். தமிழில் தலைப்பங்கம், தமிழ் ஆண்டுகளை பயன்படுத்தியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு உழைச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ இவர் தேசிய கவின்னு சொல்லாமல், தமிழ் கவின்னு சொல்லாமல், உலக கவின்னு கூட சொல்லலாம், மகா கவின்னு சொல்லலாம். ஓகேங்களா. மகா கவின்னு சொன்னது யாருன்னா வாரா. இது ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. பாரதியாரே மகா கவின்னு சொன்னது யாருன்னா வாரா. ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணுறார், தமிழ்நாட்டில் வந்து இவர் நிறைய பண்ணதை பார்த்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட எழுத்துக்கள் மீது ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டு இவனை தூக்கி எப்படியே ஜெயிலில் வைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாட்டில் தனக்கு ஃப்ரீடம் இல்லாதனால பாண்டிச்சேரி போயிடுறார். பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர் டச்சுலையா அங்கே போகிறார். அங்கே போகும்போது தான் இந்த தலைவன் இவருக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு. அவருக்கே தெரியாது இவர் வந்து இன்னொரு வரலாறை உருவாக்க போறாரு அப்படின்ட்டு. அந்த தலைவன் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து 2 பேரும் அறிமுகம் ஆகிடுறாங்க. பாரதியாரை ஃபாலோ பண்ணிக்கிறார். ஓகேங்களா. புதுவை குயில்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் பாரதிதாசன். இந்த பாரதிதாசனை மீட் பண்ணுறாங்க. ஒரு தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, புறநானூலில் பவளம் முத்து இதெல்லாம் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கும். ஆனால் இருந்தாலும் மாலையாக கோத்தும் போது ஒன்றா சேர்ந்துடும். அது போல தான் சான்றோர்கள் அங்கங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க, ஆனால் இவங்க எல்லாமே ஒரே இடத்துல கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் பாரதிதாசனும் ஒரு இடத்துல மீட் பண்ணாது தான் பாண்டிச்சேரி. அங்கிருந்து தான் இன்னொரு வரலாறு தோன்றுறது. அதாவது பாரதிதாசனோட மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதாவது அந்த பாரதியாரை பார்த்து நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிறார். யாரே நம்ம பாரதிதாசன் ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சரு, அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. ஆனால் அந்த நாலேஜை எப்படி கொண்டு போகணும் இதெல்லாம் யார்கிட்ட கற்றுனா பாரதியார் தான். அதாவது பத்திரிகையில் கொண்டு நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட கருத்துக்களை மக்களை தெரிவிக்கலாம், எழுத்துக்கள் மூலிமா தெரிவிக்கலாம். பத்திரிகை, நூல், கவிதை. ஓகேங்களா. குடும்ப விளக்கு அந்த நூலை படித்தோம்னா அந்த பெண்ணில் ஒரு ஆண் படித்தாலே அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு போய் கல்வி கொடுக்கணும். ஐயோ அந்த வேலையை அந்த பெண்ணுக்கு வைக்கிறது, அந்த பெண்ணை கல்விக்கு அப்படி தான் தோணும். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, ஓகேங்களா, அழகின் இதெல்லாம் படித்தோம்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாருன்னா நம்ம பாரதியார் தான் கற்றுக்கிட்டார். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு 2 லீடர்ஸ் தான் அவங்க. ஓகேங்களா. இதுலேயும் எனக்கு வந்து பாரதியார் தான். பாரதிதாசன் வந்து தமிழோடு நின்றுருப்பார். பாரதியார் வந்து தமிழையும் மீறி இந்தியான்ற ஒரு கான்செப்ட் போயிருப்பார், உலகன்ற ஒரு கான்செப்ட் போயிருப்பார். ஸோ அதனால் சொல்லியிருப்பார்,
பார் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண, பாரினிலே சட்டங்கள் ஆள வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. பாரினிலேனா பார்னா உலகம்னு அர்த்தம். உலகத்திலே சட்டங்கள் பெண்களை சொல்லிப்பாரு, உலகத்திலே சட்டங்களை ஆள வந்தோம், பட்டங்களை ஆள வந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் தான் அதான் சொன்னேன், இந்தியாவும் தாண்டி போயிருக்காரு பாரதியார். ஸோ பாரதியாரோட சிந்தனைகளை அப்சர்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக புரிதல் வேண்டும். பாரதியாரை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிங்க, நல்லா எடுத்துங்க, சரிங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன், நான் கொஸ்டின் சொல்ல வரல, எப்படி ஒரு தலைவனை எப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான், ஓகேங்களா? ஓகே, நான் கொஸ்டினாக சொல்ல போனோம்னா நிறைய இது இருக்குது, ஓகேவா? பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவார் யாருன்னா பாரதியார். ஸோ இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. காவடி சிந்தின் தந்தைன்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அண்ணாமலையார் போயிட்டு காவடி சிந்து, ஏன்னா சிந்துன்ற ஒரு இது பண்ணி பாஞ்சாலி சொல்றதே இப்போ மோஸ்ட் ஆஃப் என்ன இருக்குன்னா சிந்து இதில் இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் சிந்துக்கு தந்தை யாருன்னா இவர் தான். மற்றபடி பாரதிதாசனே புகழ்ந்திருப்பாரு, நிறைய புகழ்ந்து தள்ளியிருப்பாரு, ஓகேவா? மரம் பாட வந்த மரவன் என்ன அர்த்தம்? வீரன் அர்த்தம். அறம் பாட வந்த அறிஞன்னு சொல்லியிருப்பாரு, செந்தமிழ் தேனின்னு சொல்லியிருப்பாரு, ஓகேண்ணா? ஸோ அந்த பாரதியாரை பற்றி நான் புகழ்றதெல்லாம் வார்த்தையே இல்லை, நிறைய பேர் புகழ்ந்துட்டு போயிட்டாங்க, ஓகேவா? ஓகே, இது போல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா லீடர்ஸையும் அப்சர்வ் பண்ணுங்கள், புரிஞ்சு படிங்க, சரிங்களா? நான் என்றைக்கோ படித்தேன் பாரதியாரை, என்னோட புரிதலை வச்சு தான் நான் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ பை நியோ, சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.